ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற ஒரு சூப்பரான சட்னி. நம்ம சட்னி சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம அப்படியே வதக்கி எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி பண்ண போகிறதில்ல. பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி சட்னி. அதாவது இந்த வெங்காயம் தக்காளியும் வந்து அப்படியே அரைச்சிட்டு தாளித்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சம் இனிப்பும் இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் தாளித்து சாப்பிடும்போது தி பெஸ்ட்டாக இருக்கும். இது நிறைய பேர் வந்து கார சட்னி சொல்லுவாங்க. நான் ரீசெண்டாக கும்பகோணம் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி பண்ணாங்க. சில பேர் வந்து பூண்டு போடுவாங்க, சில பேர் பூண்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. பச்சை வெங்காயம் தக்காளி சட்னி. தக்காளி 2 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, காய்ந்த மிளகாய் 2 நம்பர், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், சர்க்கரை சிறிதளவு, எண்ணெய் தாளிப்புக்கு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சட்னி நம்ம பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, சுடுத்து தோசைக்கு இட்லிலாம் தி பெஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தக்காளி நான் கொஞ்சம் குவான்டிட்டி அளவு அதிகமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு அளவு கம்மியாக சொல்லியிருக்கேன். இதே சின்ன வெங்காயம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் நம்ம வீட்டில் இல்லை எனக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த டைமில் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். தக்காளியை 1/4 இல்லை 1/3 கட் பண்ணி போட்டுருங்க. அப்படியே போட்டுனா அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த தக்காளியை இப்படி கட் பண்ணி போட்டாச்சு. இதோட இந்த வெங்காயத்தை சும்மா ரஃப்பாக அப்படி கட் பண்ணி போடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, அது வாசத்துக்கு எப்போவுமே கருவேப்பிலை இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த மிளகாய் யூஸ் பண்ணுறேன். இந்த மிளகாய் தான் காரம் கொடுக்கும். அதனால் ஒரு 4 மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன், 4லேருந்து 5 மிளகாய். இதோட உப்பு தேவையான அளவு. உப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு நீங்கள் போட்டுக்கங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் எதுக்காக நம்ம போடுறோன்னா, அந்த காரத்தன்மை நல்லா தெரியறதுக்காக போடுறோம். இதே வந்து மிளகாத்தூள் அதிகமாக போட்டோன்னா உங்களுக்கு பச்சை வாசம் வரும். அதனால் கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள் போடுங்க. அந்த கலரும் நல்லா கொடுக்கும். அதனால தான் அப்படி போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை நான் பொடி போடுறேன். நம்மகிட்ட சர்க்கரை பொடி தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் முழு சர்க்கரை இருந்தால் முழு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா காரணம் இருக்குது. அந்த புளிப்போட வெறும் புளிப்பு மட்டும் நீங்கள் சாப்பிட்னா ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு வாயோடு நிறுத்திடுவீங்க. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு இந்த 3 சுவையும் சேர்ந்தால் நம்ம வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா ஆசை இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த சக்கரை சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தாளிப்பு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம்னு. இப்போ இந்த சட்னி அரைச்சாச்சு. அரைச்சி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கேன். இதுவே வந்து இன்னொரு விதமாக அரைக்கலாம். கொஞ்சம் குறைன்னு பக்குவத்தில் அரைச்சிங்கன்னா சில பேருக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் வேணால் குறைன்னு அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன். இங்கே எல்லோரும் வந்து நம்ம சட்னி வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி கொடுங்க சார், இது அப்படியே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சம் குறைன்னு பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு கடாயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு. இந்த கடுகு போட்ட பிறகு அடுப்பை ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிங்க. ஒரு 2 மிளகா, அப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, அப்படியே எடுத்து மாதிரி ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டியாச்சு. கொட்டின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் இந்த சட்னியில் காரத்தன்மை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தாளித்து கொட்டும்போது அந்த காரத்தோட அளவு வந்து கம்மி பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயோ 4 மிளகா போடுறதுனால 5 மிளகா போட்டேன், பை மிஸ்டேக்காக போட்டேன், ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணால் நீங்கள் சட்னி அரைச்ச பிறகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண கேட்டோம்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் தரம் ஊற்றலாம். இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது, தாளிப்புக்கு எண்ணெய் அதிகமாக தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஊற்றி அப்படி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சட்னி கொடுத்துருக்கேன். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசா தோசை ஊற்றி அப்படி தொட்டு சாப்பிட்டு இருக்கலாம். தி பெஸ்ட்டான ரெசிபி.
இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டில் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா தோசை இருக்குல்ல, ஒரு 2 தோசை வந்து நல்லா மெலிசாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி வச்சு சாப்பிட்டுருப்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். தி பெஸ்ட் ரெசிபி இது. எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ரெசிபி. இந்த சட்னிக்கு வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அதிரடியாக பண்ணுறது. வீட்டில் யாரும் வேணா டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுற ரெசிபி தான் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட கமகமா சமையல ஒரு அல்டிமேட் தி பெஸ்ட் ரெசிபி கொடுத்துருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.